என்ன ஜாக்கி இது எல்லா வண்டியும் எடுத்து லைனா நிறுத்தி வச்சிருக்க? மறுபடியும் நம்ம ரைடு போறோமா? ரைடா? ஐயோ அபி, அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. இப்போதான் விஜய்க்கு கால் குணமாயிருக்கு, மறுபடியும் நான் ரைடு போகணும்னு நினைப்பேனா? அப்புறம் எதுக்கு ஜாக்கி காலங்காத்தாலேயே எல்லா வண்டியும் எடுத்து லைனா நிக்க வச்சிருக்க? அது ஒன்றும் இல்லை அபி, நம்ம கொஞ்ச நாளாக வண்டியே எடுக்கிறது இல்லைல்ல, யூஸ் பண்ணாமே வச்சுருந்ததுனால வண்டியெல்லாம் அழுக்காயிருச்சு. அதனால தான் வாஷ் பண்ணலான்னு எடுத்து வச்சுருக்கேன். ஓ சூப்பர் ஜாக்கி, எல்லா வண்டிக்கும் வாட்டர் வாஷ் பண்ண போகிறோமா? ஹை, ஜாலியாக இருக்கும். நானும் உங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே விஜய், ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்தா தான் சீக்கிரம் எல்லா வண்டியும் க்ளீன் பண்ணி முடிக்க முடியும். ஜாக்கி என்ன சொல்ற நீ? நம்ம வண்டி போன மாசம் தானே வாங்கணும், அதுக்குள்ளேயும் ஏன் வாஷ் பண்ணணுன்ற? நல்லா தானே இருக்கு. ரோசி, புது வண்டியாக இருந்தாலும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம யூஸ் பண்ணாமல் போட்டு வச்சுருந்தோன்னா இந்த மாதிரி தான் ஏதாவது ப்ராப்ளம் வரும். நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா வண்டி ஓட்ட முடியாமையே ஆயிரும் ரோசி. ஜாக்கி அப்போ நம்ம ஆசாசையாக வண்டி வாங்கினதெல்லாம் வேஸ்ட்டா? இப்படி ஓட்ட முடியாமல் போட்டு வச்சிருக்கோமே, கஷ்டமாக இருக்கு ஜாக்கி. வேஸ்ட் எல்லாம் இல்லை மீனு, எப்படியும் நம்ம ஒரு 2 வருஷம் கழித்து பெரிய பசங்களாக ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம இதை ரெகுலராக யூஸ் பண்ண தானே போகிறோம். ஆனால் அது வரைக்கும் மெயின்டெனன்ஸ் பண்ணி பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஜாக்கி, அப்போ நம்ம வீக்லி ஒன்ஸாவது எல்லாரும் வண்டி எடுத்து ஓட்டி ரன்னிங்லேயே வச்சுருக்கலாம் ஜாக்கி. விஜய், உனக்கு கொஞ்சம் கால் சரியானதும் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? நம்ம எல்லாம் தான் உனக்கு இப்படி ஆனதுலேருந்து வண்டியே எடுக்க வேணாம்னு முடிவு பண்ணியிருந்தோம்ல. இன்னும் 1 இயர் நம்ம வண்டி எடுக்காமல் இருக்கிறதா நம்ம எல்லாருக்குமே நல்லது. ஆமாம் விஜய், மாயா சொல்கிறதும் கரெக்டு தான். நீ மறுபடியும் ரைடு அப்படி இப்படின்னு எல்லாருக்கும் ஆசையை தூண்டாத. சரி ஓகே ஜாக்கி, வாங்க எல்லாரும் வாஷ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் சீக்கிரம் முடிக்க முடியும். ஆமாம் அபி, இப்போவே டைம் ஆயிடுச்சு. சரி ஜாக்கி, இந்த வண்டியெல்லாம் எங்கே வச்சு வாஷ் பண்ணுறது? வாசல்லே வச்சு வாஷ் பண்ணோன்னா அவ்வளோதான், நம்ம அம்மா வந்து நம்மளை தொலைச்சிடுவாங்க. கரெக்டாக சொன்ன மோனி, இங்கேயே வச்சு வாஷ் பண்ணோன்னா அம்மா கிட்ட மொத்து தான் வாங்கணும். நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்குல்ல, அந்த இடத்துல வச்சு வாஷ் பண்ணலாம். ஓகே ஜாக்கி, எல்லா வண்டியும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும் ஜாக்கி? ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு எல்லா வண்டி மேலேயும் நம்ம சோப்பு தண்ணி கரைச்சி நல்லா ஊற்றணும், அப்போ தான் அழுக்கெல்லாம் போகும். ஃபஸ்ட்டு நீயே ஸ்டார்ட் பண்ணு ஜாக்கி, அதை பார்த்து நாங்கள் எல்லாரும் பண்ணுறோம். ஓகே ரோசி, நான் பண்ணுறத பாருங்கள், இதே மாதிரி தான் பண்ணணும். அப்போ தான் எல்லா வண்டியும் நல்லா பிரைட் ஆகும் வாஷ் பண்ணதுக்கப்புறமா. என்ன ஜாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு இருக்க? நிறைய ஊற்று ஜாக்கி, அப்போ தான் சீக்கிரம் க்ளீன் பண்ண முடியும். ஓகே மீனு, இதோ ஊற்றுறேன் பாரு. இதுவே போதும்னு நினைக்கிறேன், நம்ம வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிடலாம். ஓகே ஜாக்கி, அந்த குடத்துல இருக்க தண்ணி எடுத்து ஊற்று. ஓகே மாயா, நீங்களும் வந்து ஊற்றுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு வண்டிக்கும் எடுத்து ஊற்றுங்க. ஓகே ஜாக்கி, நான் இந்த வாளியில் எடுத்து ஊற்றுறேன், நீங்கள்லாம் குடத்துல ஊற்றுங்க. ஜாக்கி, க்ரீன் கலர் ஆரஞ்சு கலர் வண்டிக்கே ஊற்றிட்டு இருக்கேன், என் வண்டிக்கும் ஊற்று ஜாக்கி. ஊத்துற ரோசி, இரு, ஒரு வண்டிக்காக தானே ஊற்ற முடியும், ஒன்றொன்னா தான் க்ளீன் பண்ண முடியும். ஜாக்கி, என் வண்டி எல்லோ கலர், நானே க்ளீன் பண்ணுறேன் ஜாக்கி. ஓகே மீனு, உன் வண்டிக்கு நீயே க்ளீன் பண்ணிக்கோ, நான் மற்ற வண்டியெல்லாம் பார்த்துக்கிறேன். ஓகேப்பா, ஆல்மோஸ்ட் எல்லா வண்டியுமே க்ளீன் பண்ணியாச்சு. ஜாக்கி, வாட்டர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எல்லா வண்டியும் பளபளன்னு இருக்கு ஜாக்கி. இனிமேல் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து வாஷ் பண்ணலாம். ஓகே மாயா, நம்ம மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி வீட்டிலே வாஷ் பண்ணிக்கலாம். ஷோரூம்லலாம் போய் விட்டோன்னா 200-300 கேட்பாங்க. 200-300 அதிகமாக இருக்கே ஜாக்கி. நம்மளே பண்ண வேண்டிய வேலையை எதுக்கு ஷோரூமில் போய் கொடுக்கணும்? நம்மளே பண்ணிக்கலாம் இனிமே. கரெக்டு தான் அபி, ஒரு வண்டிக்கு 200னா நம்ம 5 வண்டிக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட 1000 ருபீஸ் செலவாகும். ஐயோடா, 1000 ருபீஸா? அதை வச்சு நம்ம எவ்வளோ விளையாட்டு பொருள் வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.